வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து தைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பீஸும் வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சாச்சு. இப்போ வந்து பேக் வந்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அப்புறமேட்டு வந்து 1 இன்ச்சா மடிச்சுப்போம். உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் 1 இன்ச்சா மடிச்சு. நான் வந்து அப்படியே தச்சுக்கிறேன். ஒரே டைம்ல வந்து 1 இன்ச் மடிச்சு அப்படியே தச்சுக்கிறேன். பொறுமையா பாருங்க நண்பர்களே. நான் பேசுறதை விட வந்து நீங்க பொறுமையா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். நான் தைக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிளவுஸ் உடைய லென்த் வந்து 14 இன்ச் இருக்கு. உடம்பு பிளவுஸ் வந்து 24, 22 இருக்கு. அதை வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 24 ஆக்கியிருக்கோம். இப்ப சுத்தி தச்சுப்போம். இது வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா குண்டூசி சுத்தி குத்திங்க. ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி வந்து குண்டூசி குத்திட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா தைக்கலாம். நான் வந்து அப்படியே தச்சுக்கிறேன். பொறுமையா தைங்க, ஈஸியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. எப்பவுமே நம்ம வந்து லாஸ்ட்ல தான் வந்து புடவையோட ரன்னிங் பீஸ் வந்து கட் பண்ணுவோம். ஜாக்கெட் பிட்டு லைனிங் பிட்டு தான் வந்து பர்ஃபெக்டா கட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அது எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு நூல் இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துப்போம் அழகா. கழுத்து பீஸ் ஒரே முறை கட் பண்ணிங்க. அந்த லைனிங்கை ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் கட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே வந்து ஷேப் எதுவுமே வந்து கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரே லெவலாக கட் பண்ணிக்கங்க. பாருங்க ஒரே லெவலாக இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறத திருப்பி காமிக்கிறேன். இப்போ வந்து கச்சோலி பட்டை ரெடி பண்ணிப்போம். அந்த கச்சோலி பட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட் வச்சுப்போம். பேண்ட் பிட் வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து ஜாக்கெட் பிட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வைப்போம். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து தச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு தச்சுட்டு ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்குங்க. கச்சோலி பட்டை இப்போ வைக்கக்குள்ள தான் வந்து நீங்கள் ஆப்போசிட் வைக்க முடியும். அதில் வந்து ஆப்போசிட் பார்த்துங்க. ஆப்போசிட் எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அந்த பக்கம் வச்சுங்க. ஒரு ஒன்று நான் தைக்குள்ள அந்தாண்ட பக்கம் வைப்பேன், அப்புறம் ஒரு பக்கம் அந்த பக்கம் வைப்பேன். அது பார்த்துக்குங்க. ஆப்போசிட் மட்டும் மாறக்கூடாது. ஒரே பக்கமாக வந்து ஆப்போசிட் இருக்கணும். மேலே திருப்பி லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்கலாம். எஜ்ஜி தையல் போட்டு அப்புறமேட்டு வந்து ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்டர் ஒன்று போட்டுப்போம். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மடித்து வச்சுப்பாங்க. 3 ஒன்றா பிரித்து மடித்து வச்சுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தைக்க வேணாம். இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் இந்த மாதிரியே தைச்சிக்கிங்க.
நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அதை கட் பண்ணி எடுத்துப்போம். ஆப்போசிட் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பிளவுஸ் உடைய கட்டிங் வந்து நான் போடல, நெக்ஸ்ட் வந்து போடுறோம் அந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் பிளவுஸ் போடுறோம், நெக்ஸ்ட் வந்து அது கட்டிங் எப்படின்றது போடுறேன் நான். இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நேட்ச் போட்டிருப்போம், அந்த நேட்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கீறிக்கலாம். ஏன்னா இதில் கரை இருக்கு, அதில் வந்து மடிக்கு போகிறதுல அப்படியே தைக்க போகிறோம். இப்போ வந்து லைனிங் பிட்டை வந்து லைனிங் பிட் மட்டும் மடிச்சு கீறிப்போம் அந்த நேட்ச் லெவலாக. நெக்ஸ்ட் வந்து அந்த கரை பீஸ் அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். ஆப்போசிட் பார்த்துங்க, ஸ்லீவ் வந்து எப்பவுமே ஆப்போசிட் இருக்கும், அது வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு பீஸ் வந்து உள்ள ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்குங்க, பொறுமையாக பாருங்க, ஈஸியாக புரியும். நான் பேசுறத விட என் வீடியோ பாருங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓரத்தையில் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். அப்பதான் வந்து கீழே வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். கை போடக்குள்ள ஒரு தடவை வாஷ் பண்ணக்குள்ள வந்து சுருக்கம் எதனா வந்துடும், அப்போ வந்து வெளியே வந்துடும் லைனிங் பிட்டு. அதால் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுப்போம். பானம்னா அந்த தையல் பிரித்து கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த தையல் போடுறோம், கீழே வந்து பிச்சுன்னு வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ வந்து மேலே ஒரு தையல் போட்டுப்போம், ஓரமாக ஒரு நூலில் ஒரு தையல் சுற்றி போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். ஜிஎஸ்கே டெய்லர், நம்ம மீனிங் வந்து டெய்லர் ஜிஎஸ்கேன்னு இருக்கும். டெய்லர் ஜிஎஸ்கேக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். எப்பவுமே லைனிங் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மிச்சம் எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் பீஸ்ல இருந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துப்போம். எது வந்தாலும் லைனிங் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரா விட்டு தான் தப்போம். பாருங்க, ஆப்போசிட் கரெக்டாக இருக்கு, எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே தைச்சிட்டு அப்புறமா சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றா கட் பண்ணுறதால வந்து ஃப்ரண்ட் வந்து ஜாயிண்ட் அப்படியே இருக்கும்.
அதை வந்து கீழே ஃபஸ்ட்டு தச்சுட்டு அப்புறமேட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் ரெண்டுத்தையும். ஏன்னா அப்போ தான் வந்து இதுலேயும் ஆப்போசிட் இருக்குது, அது ஆப்போசிட் மாறாமல் இருக்கும். என்னால் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. சுற்றி வர ஒரு ஒரு நூலில் வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு நூல் இருந்தாலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நூல் துணி கூட வந்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணுன்ற ஒரே உள்நோக்கத்தோடு தான் வந்து ஃபுல்லாக வந்து என் மூஞ்சை கூட காமிக்காமல் ஃபுல்லாக வந்து கேமராவை என்ன பண்ணுறனோ அதுக்கு மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். இல்லைன்னா வந்து ஃபுல்லாக மிஷின் வந்து என்னை ஃபுல்லாகவே காமிப்போம். நீங்கள் வந்து வேலை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க ஈஸியாக கற்றுக்கணுன்ற ஒரே உள்நோக்கத்தோட உங்களுக்கு என்ன வேலையோ அதோட க்ளோஸ்அப் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. எப்போ போட்டாலும் நம்ம வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம். அதில் வந்து ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே வீடியோவை. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோ போகிறது முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் நான் பேசிக்கூட வீடியோ போடலாம் வானான்ட்டு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் வந்து எப்பவுமே வந்து வீடியோ போட்டு தான் உங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, 2.5 இன்ச்சு வைக்கிறீங்களே 36 இன்ச்சுக்கு வச்சாலும் வந்து 42 இன்ச்சு வச்சாலும் 2.5க்கு 6 வைக்கிறீங்களே எப்படின்னு. 2.5 இன்ச்சு போதுமானது, எல்லாம் அதுவே கரெக்டாக இருக்கும். எந்த சைஸ் இருந்தாலும் 2.25 2 2.5 இல்லை 2.25 அதுக்கு மேலே வந்து நெக்கால வைக்காதீங்க. அப்புறமேட்டு ஷோல்டர் இறங்கும். காலர் நெக்குக்கு தான் வந்து நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்ட்டு காலர் நெக்குக்கு தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இது நார்மல் ரவுண்ட் நெக்குன்றதால நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் பா நெக் வீக் எந்த நெக் வச்சாலும் சரி நீங்கள் வந்து 2.5 வச்சாலே போதுமானது. அதில் கழுத்து எப்பவுமே வந்து 2.5க்கு 6 6.5 அது வரைக்கும் வைங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னா 106 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். இறக்க கம்மி வேணா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கம் கம்மி பண்ணிக்கலாம். அதனால் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சைஸ் எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன சைஸ் வரக்குள்ள 2 வைங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 42 சைஸ்லாம் வரக்குள்ள 2.5 வைங்க. 46 சைஸுக்கு 46 வந்து வரக்குள்ள 42 43 44 வரக்குள்ள நீங்கள் வந்து 2.25 மேலே வைக்காதீங்க. கழுத்து அகலமாயிட்டு ஷோல்டர் இறங்கிடும். அதெல்லாம் அதே ஃபாலோ பண்ணுங்க. காலர் நெக்குக்கு தான் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அதெல்லாம் வைக்கிறது வந்து நீங்கள் காலர் நெக் வைக்கக்குள்ள மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் வந்து ஷோல்டரும் பெருசாக வைக்கணும். இது வந்து 2 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறோம். நீங்கள் காலர் நெக் வைக்குள்ள அது 5 இன்ச்சு ஷோல்டர் வைக்க வேண்டியது வரும், இல்லை 4.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்க வேண்டியது வரும். அது வந்து அளவே வேறு. நான் காலர் நெக் உங்களுக்கு போடக்குள்ள நான் சொல்கிறேன். நான் அந்த அளவு காலர் நெக் வைக்கக்குள்ள 2.5 3 அந்த காலர் அவங்க கழுத்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஆஃப் காலர் தான் வைப்போம். அந்த ஆஃப் காலருக்கு என்ன சைஸுன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த அந்த கழுத்து வைக்கும் தான் நீங்கள் வந்து ஷோல்டர்லாம் பெருசாக வைக்க வேண்டியது வரும். எல்லாம் கை மேலே ஈத்த மாதிரி இருக்கும். அதை நான் காலர் நெக்ஸ்ட்டு போடக்குள்ள நான் சொல்கிறேன். நான் இப்போ கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிட்டு ஒரு 4 நேச் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். எப்பவுமே கச்சோலி பட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடித்து தைச்சிக்கங்க.
இப்போ வந்து கச்சோலி பட்ட பக்கமாக பீஸை திருப்பிட்டு ஒரு இன்ச்சு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓரத்தையல் போட்டு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். பார்க்கறதுக்கு டபுள் தையல் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதில் வந்து பாயிண்டட் ஒன்று போடுறோம். ஒரு பாயிண்டட் போட்டுருவோம். அப்புறமேட்டு கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். குப்பப்பட்டி சிங்கிள் பட்டி, வந்து ஒரு 2 இன்ச்சு பீஸ் எடுத்துப்போம். பீஸ் எடுத்துட்டு கொக்கிப்பட்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி ரெடி பண்ணக்குள்ள அந்த சிலிவு முண்டை கைக்கிறலாம் அந்த பீஸ்லேருந்து வர்றதுக்கு 2 இன்ச்சு பீஸ் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சை ஒரு நூலை வச்சு தைச்சிப்போம். 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிங்கன்னா வந்து பிச்சுக்காமல் இருக்கும். ஐப்பட்டி பாடி பீஸ் வந்து பிச்சுக்காமல் இருக்கும். அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிப்போம். மேலே ஒரு எஜ் தையல் போட்டோம். 3/4 இன்ச்சு இப்போ இருக்கும். இந்த 1 இன்ச்சில் வந்து அதான் 2 இன்ச்சு பீஸை மடிச்சுனா வந்து 1 இன்ச்சு வரும். அதில் 1/4 இன்ச்சு போச்சுன்னா மிச்சம் 3/4 இன்ச்சு இருக்கும். அந்த 3/4 இன்ச்சு மேலே வந்து அந்த பக்கமாக திருப்பி ஒரு எஜ் தையல் போட்டுருவோம். ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். அப்புறம் அப்படியே மடித்து ஒரு சுற்றி ஒரு தையல் போட்டுப்போம். அதை சுற்றி ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ வந்து ஐப்பட்டு ரெடி பண்ணிப்போம். ஒரு 3 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுருவோம் பாருங்க. 3 இன்ச்சு இந்த பக்கம் விட்டு சென்டரா வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே வச்சு 3வது வந்து மறுத்து வச்சுக்கலாம். பொறுமையா பாருங்க. நான் பேசுறதோட நீங்க பொறுமையா பார்த்தாலே கத்துக்கலாம். நான் போடுற வீடியோ தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாஷை புரியலன்னா அப்படியே பாருங்க. நான் தைக்கிறத மட்டும் நீங்க பார்த்தாலே நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து 3ஆ மடிச்சிட்டோம். மடிச்சு அப்படியே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். சென்டர்ல ஒரு தையல் போட்டு அப்புறமேட்டு வந்து ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். சுற்றி ஓர தையல் போட்டோன்னா வந்து ஐப்பட்டி வந்து ரெடி ஆகிடும். பாருங்க கப் ஃபினிஷிங் அப்படியே இருக்கு பாருங்க. கப் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பாருங்க. ஐப்பட்டி தைச்சிட்டோம். இப்போ வந்து கொக்கிப்பட்டி வச்சு பார்க்கலாம் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு. எக்ஸ்ட்ரா எதுனா இருந்ததுன்னா கழிச்சு எடுத்துப்போம். கப் ஷேப்பு நல்லா இருக்கும். கீழே பாருங்க பிளாட்டாக இருக்கு பாருங்க. ஏதோ வந்து கீழே வந்து கச்சோலிப்பட்ட தூக்கில் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி தைச்சு கொடுத்தோன்னா நம்ம கஸ்டமர் நம்ம தேடி வருவாங்க. நம்ம முட்டு சந்தில் வச்சு கடை வச்சிருந்தாலும் வந்து நம்ம தேடி வருவோம். நான் வந்து மெயின் ரோடு தான் கடை இருக்குது நம்மளுக்கு குளத்தூரில். அதில் வந்து பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து வேலை எப்பவுமே இருந்துனே இருக்கும். ஃபுல்லாக டைட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலை. இந்த மாதிரி ஃபினிஷிங் நீங்கள் தைச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் தேடி வந்து வேலை தருவாங்க. நம்ம கடை வந்து சென்னை குளத்தூரில் தான் இருக்குது. கழுத்து பீஸ் வந்து ஒரே லெவலாக தைச்சிக்கங்க. ஒரு நூல் தைங்க போதும். அந்த ஒரு நூலை ஒரே மாதிரியே ஒரே லெவலாக தைச்சிட்டு போகும். கழுத்து பீஸ் எங்குமே வந்து பெண்ட் பண்ணாதீங்க.
எட்ஜ் தையல் போட்டாச்சு. மேலே வந்து குறுக்கு தையல் போட்டுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஓரத்தையல் ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு குறு கட்டிப்போம். டபுள் தையல் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. டபுள் தையல் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்க சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நானும் வளர முடியும். ரெண்டு பக்கமும் குறுக்கட்டிக்கலாம். கழுத்து பீஸு இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். முண்டா எதனா இருந்தால் கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு நூல் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்தாண்டி வந்து எதனா அப் அண்ட் டவுன் இருக்கா அந்த ஸ்லீவ் செக் பண்ணிப்போம். செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். 1/2 இன்ச்சு அந்த 1/2 இன்ச்சே பிடிப்போம். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் இருக்கணும். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகணும். அது எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. முண்டா கழிச்ச பக்கம் வந்து மாற்றி வச்சிருப்பாருங்க. ஜாக்கெட்டை பேக்கில் திரும்பின மாதிரி ஆகிடும். அதில் வந்து முண்டா கழிக்காத பக்கம் பேக்லேயும் முண்டா கழிச்ச பக்கம் ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கோங்க. டபுள் தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து 2 தையல் போட்டுப்போம் ஸ்லீவுக்கு. இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் முண்டா கழிச்ச பக்கம் வைப்போம். முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும். அதை நீங்கள் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. மாற்றி தைச்சிட்டு பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் கச்சோலி பட்ட தைக்குள்ளையும் சரி, ஃப்ரண்ட் தைக்குள்ளும் சரி, ஸ்லீவுக்கு தைக்குள்ளும் சரி, ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ளும் சரி, கச்சோலி பட்ட அட்டாச் பண்ணுறதும் சரி, கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு பிரிச்சு தைக்குள்ள தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம போடுறது வந்து லைவ் வீடியோ மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே நம்மளுக்கு எப்பவுமே பிரிக்க மாட்டோம். பாருங்க, உங்களுக்கு லைவ் வீடியோ மாதிரி தான் போட்டுட்டு இருப்பேன். நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்தோன்னா அதை முடிக்கிறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருவோம். சாதா ப்ளவுஸ்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம். அதில் வந்து நம்ம எங்கேயுமே பிரிக்க மாட்டோம். பாருங்க, ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் கிளியராக இருக்கும். என் வீடியோ பார்த்து பொறுமையாக பாருங்க, உங்களுக்கு ப்ளவுஸும் சீக்கிரமாக முடியும். அதில் வந்து பிரித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அதுதான் ஃபார்முலா படி ஒன்றா தைச்சிட்டு வரும். உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மாற்றி போடுறேன் நான். இதனால ஒரு ஃபார்முலா கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக முடியும். அதே போல் வந்து இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பட்டு இதெல்லாம் வந்து ஆப்போசிட்லாம் கரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மாற்றி தைச்சி பிரிக்கிட்டாலும் உங்களுக்கு லேட் ஆகும். இப்போ ஓவர்லாக்லாம் போட்டு வந்துச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் அளவு எடுத்து அப்படியே வந்து இது அட்டாச் பண்ணிக்கலாம். அதே ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். ஒருத்தர் கை பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். 2 ஸ்லீவும் 14 இன்ச்சுனா 2 பக்கமும் 14 இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு லெஃப்ட் வந்து 13 இருக்கும், இல்லை ரைட் வந்து 14 இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அளவு எடுத்து நீங்கள் தைச்சிக்கலாம். ஸ்லீவ் அளவு மட்டும், மிச்சபடி எல்லாம் கரெக்டாக இருக்கும். பேக் டாட் வந்து சென்டரும் பேக்கும் பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு டாட் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் அதில் சென்ட்ரு பிடிச்சி சைடு பிடிச்சி 4 இன்ச்சுக்கு டாட் போட்டுப்போம். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். பெல் பட்டன்லாம் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். அவ்வளோதான், ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுக்கினா அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம்.
இப்போ எக்ஸ்ட்ரா டைல்லாம் போட்டுப்போம். அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா டைல்லாம் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் முடிய போகுது. இந்த எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போட்டால் முடிஞ்சிச்சு. திருப்பி இன்னொரு தடவை வரைக்கும் செக் பண்ணுறோம். 1க்கு 2 தடவை செக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் போட்டோன்னே இன்னொரு பக்கம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்களே விட்றாதீங்க. திருப்பி டவுட்டுக்கு எதுக்கும் வந்து ஃபைனலாக ஒரு டச் பண்ணுறேங்க, கரெக்டாக இருக்கா இல்லையா ப்ளவுஸ் அப்படின்ட்டு. கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. அதில் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கங்க. ப்ளவுஸ் முடிச்சாச்சு பாருங்க, ஈஸியாக தைச்சிட்டோம். நீங்களும் இப்போ ஈஸியாக வந்து தச்சு பழகும் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே.